ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு கதை. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு இளம் வாலிபன் தனது தந்தையுடன் புகை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தான். திடீரென ஜன்னல் வழியே பார்த்து, அப்பா, இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று கத்தினான். அதை கேட்ட அவனது தந்தை ஒன்றும் சொல்லாமல் சிரித்துக் கொண்டார். ஆனால் அவர்கள் அருகில் இருந்த ஒரு இளம் தம்பதியினர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டனர். மறுபடியும் அந்த வாலிபன், அப்பா, மேலே பாருங்கள், மேகங்கள் நம்மோடு சேர்ந்து வருகின்றன என்று கத்தினான். இதை கேட்டதும் அந்த தம்பதியினர் அந்த இளம் வாலிபனின் தந்தையிடம், நீங்கள் ஏன் உங்கள் மகனை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டக்கூடாது என்றனர். அதற்கு அந்த தந்தை சிரித்துக் கொண்டே சொன்னார், நாங்கள் மருத்துவரிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். என் மகனுக்கு பிறந்ததிலிருந்தே பார்வை இல்லை, இன்றைக்குத்தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்றார். அன்பார்ந்தவர்களே, உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. மற்றவரை தீர்மானிக்க நினைத்தால் நாம் உண்மையை இழந்து விடலாம். சில நேரங்களில் உண்மை நம்மை ஆச்சரியப்படவும் வைக்கலாம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.